வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வார ராசி பலன் சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசி உங்களது ராசி அதிபதி 9ல் இருக்கார். அது பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் பாருங்கள், அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதில் ஈஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஈஸ்வர வழிபாடு நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ ஈஸ்வர வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடவே 3 கிரகங்கள் 2-11க்கு அதிபதியான புதன் 9ல் இருக்கனால வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதி 9ல். ஸோ நிறைய பிரயாணங்கள், பெரிய பெரிய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு உள்ளூர்லேயே என்னென்ன கோவிலில் இருக்குது, நான் எங்கே பிரயாணம் பண்ணுறது, இ பாஸ் கேட்பாங்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் கோவிலில் உள்ளூர்லேயே கொஞ்சம் அங்கே போய் இங்கே போன்னு சொல்லிட்டு அலையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டில் இருக்கிற புதிய ஒப்பந்தங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நிறைய மாற்றங்கள். ஸோ சில பேர் ஒரு செஷன் விட்டு இன்னொரு செஷன் மாறுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குதுங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாளில் உள்ள கேது. ஸோ நாளில் உள்ள கேது பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோன்னா, கேது புதனின் சாரத்தில் போதுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுத்தாலும் நண்பர்கள் விஷயத்துலையும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழிலாளர்கள். ஸோ தொழிலாளருக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தொழிலாளருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு நிறைய வேலைப்பளு இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸு மகனை பாரா எப்படி எப்படிலாம் வேலை செய்யலான்றதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா, ஏன்னா அது சில பேர் எடுத்துக்கிறது தான். அதனால் யாரையும் குறை சொல்லலை. பட் இருந்தாலும் ஐயோ இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்ச நாளில் அதில் உங்களுக்கு நிறைய யுத்திகளை நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 7 குரு. ஸோ 7 குரு பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க. உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் நிறைய கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் குடும்பம். எப்போ பார்த்தாலும் நொயின்றாங்கினே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் சார். நீங்கள் என்ன சார் சோசியக்காக சொல்கிறது, டெய்லி வாங்குற அடி 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அந்த 5 வருஷம் அடிபட்டுட்டு தானே 3 பிள்ளை பெற்றிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் காலத்தால் அழியாது, காலகாலமாக நடக்கிறது தானே. ஸோ அதனால் இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க, ஓகேங்களா. மற்றபடி பார்த்தோம்னா 9ல் உங்களுக்கு 3 கிரகம். ஸோ 9 சூரியன் நல்ல ஒரு பெரிய லெவலில் உச்சமாக இருக்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். அங்கே பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு பெரிய வீர பராக்கிரங்கள்லாம் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய தோணும். ஸோ பார்த்துனது அது பாதகஸ்தானம் சில நேரங்களில் இன்றைக்கி பேசிடுவீங்க, அடுத்த மாதம் எவனா கொட்டுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு இணக்கமான பயன்கள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தமான விஷயம், அதுவும் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கையிலே காசு நிற்கலையே, கொஞ்சம் வரதெல்லாம் செலவாகிட்டே இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 4ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ராகாலத்தை பண்ணுறது நல்லது. அது கோயிலெலாம் இல்லைங்களா, நீங்களே ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்காந்து ஓம் காலபைரவனமா இதெல்லாம் மெடிடேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெடிடேட் பண்ணோம்னா பகைவர்களை தகர்த்திடுவர் காலபைரவர். 7ஆம் தேதி ஏகாதேசி வயிற்றுக்கு லீவை விட்டு அன்றைக்கி ஓம் நமோ நாராயண மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். 9ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம். தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா கோயிலில் நம்ம போய் ப்ரேயர் பண்ண முடியாது, கோயில்கள்லாம் இல்லைன்றதால யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஸோ சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தர் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே நமது தோஷங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.